எனக்கென்று எந்த பூர்வ கதைகளும் இல்லை கார்த்திகேயா. ஒன்றுமில்லா பூஜ்யம் நான். தானாகவே தோன்றிய சுயம்பு நான். இந்த பூஜ்யத்தில்தான் இந்த பிரபஞ்சமே அடங்கியுள்ளது. இவர்தான் ஆரம்பம். நீ இரு பெரும் சக்திகளின் சங்கமமாவாய் கார்த்திகேயா. ஒருவர் மகாகாலன். அவருக்கு அந்தமும் இல்லை, ஆதியும் இல்லை. மற்றொருவர் மகாகாளி. அவளது அந்தம்தான் ஆரம்பமாகும். தாங்களோ மகா காலனும் மகா காளியும், ஆனால் நானோ ஒரு பாலகன். தங்களின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் எனக்கு புரியும்படியாக கதையை கூறுங்கள். அது கதையல்ல, மிகப்பெரிய புராணமாகும். ஆரம்பித்து விட்டால் எத்தனை பகல்கள் இரவுகள் ஆகும் என்று தெரியாது. அப்படியென்றால் சரி, தாங்கள் அத்தியாயங்களாக பிரித்து கூறுங்கள். எத்தனை அத்தியாயங்கள் இக்கதையில் உள்ளன? அத்தியாயங்கள் என்றால் அது 9 ஆகும். 9 தானா? எனில் 9 எண்ணில் பெரியதாகும். அப்படி இல்லையே, 9ஐ விட பெரிதாக 10 இருக்கிறது. 10 என்ற எண் 2 எண்களாகும் கார்த்திகேயா. தனியாக பார்க்கையில் 9ஐ விட பெரிய எண் எதுவும் இல்லை. 9 சக்தியின் வடிவமாகும். அது பெண்ணின் வடிவமாகும். பூஜ்யமாக இருக்கக்கூடிய ஆண்களை சக்தியின் இந்த 9 என்கிற எண் வெற்றியின் இலக்கிற்கு அழைத்துச் செல்லும். ஆனால் 9 என்ற எண்ணிற்கு தனிப்பட்ட குணங்கள் எதுவும் இல்லை. அதனால் 9 நிதிகள் உள்ளன. 9 துர்க்கையரும் உள்ளனர். முதலாவது வனதுர்க்கை. இரண்டாவது சூலினி துர்க்கை. மூன்றாவது ஜாதவேதா துர்க்கை. நான்காவது சாந்தி துர்க்கை. ஐந்தாவது சபரி துர்க்கை. ஆறாவது ஜுவாலா துர்க்கை. ஏழாவது லவண துர்க்கை ஆவாள். எட்டாவது தீப துர்க்கை ஆவாள். ஒன்பதாவது ஆசுரி துர்க்கை. நான் கூறிய இவர்களே நவதுர்க்கைகள் ஆவர். இப்பொழுது புரிந்ததா கார்த்திகேயா? இல்லை. 9 பேரையும் பார்த்திருக்கிறேன், புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் அனைவரின் கதையை கேட்காமல் நான் எப்படி புரிந்து கொள்வேன் தாயே? நான் இவர்கள் அனைவரின் கதையையும் கேட்க வேண்டும், முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகேயனுக்கு வணக்கம். தேவேந்திரன் இந்திரன் தங்களை காண வந்திருக்கிறார். தாயே,
நான் இதை அறிந்து கொள்ளாமல் எங்கும் செல்வதாக இல்லை. கார்த்திகேயா, தேவேந்திரரே இங்கு வந்திருக்கிறார் என்றால் அது மிகவும் முக்கியம் என்று அர்த்தம். நீ அவரை சென்று சந்தி. பிறகு வந்து உன் தந்தையிடம் கேள்வி கேள். உண்மையாகவா? நம் மகிஷாசுரனை தடுக்காவிட்டால் அவன் தாரகாசுரனை விட நமக்கு பெரிய சத்ருவாகி விடுவான். ஆனால் அவன் எந்த தவறும் இழைக்கவில்லையே. பிறகு ஏன் தேவேந்திரரே அவனை அழிக்க வேண்டும்? தாங்களோ பலம் நிறைந்தவர், நானோ அனுபவசாலி. நம் மகிஷாசுரனை அழிக்காவிட்டால் படைப்புகள் அனைத்தும் அழிந்துவிடும். ஆனால் எந்த பாவமும் செய்யாதவனை கொல்வது பாவம். மகாதேவரின் புதல்வனால் அது இயலாது. தாங்கள் மகாதேவரின் புதல்வன் மட்டுமல்ல, தேவசேனையின் சேனாதிபதி ஆவீர். தேவர்களின் சேனாதிபதிதான், அசுரன் அல்ல. நான் பாவம் இழைக்க மாட்டேன். நான் யுத்தம் புரியவே விரும்புகிறேன், பாவத்தை அல்ல. எங்கு சூது செய்வது, எங்கு பலத்தை பயன்படுத்துவது என்பதை நானே கூறுவேன். நான் தேவேந்திரன், என் கட்டளைக்கு தாங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தாங்கள் தேவேந்திரன் தான், நான் தங்களுக்கு அடிமை இல்லையே. இதை தாங்கள் கார்த்திகை தாயை தாக்க முற்பட்ட பொழுதே தங்களிடம் நான் தெளிவாக கூறியிருந்தேனே. அப்படியா? தாங்கள் தயாரில்லை என்றால் நானே அந்த அசுரன் மகிஷாசுரனை அழிக்கப் போகிறேன். தேவசேனாதிபதி என்ற முறையில் தங்களை நல்வழியில் அழைத்து செல்வதே என்னுடைய கடமையாகும். கௌரி, எங்கு செல்கிறாய்? கார்த்திகேயன் இங்கு திரும்பி வந்ததும் அவனிடம் நமது கதையை கூறும் பொழுது நான் இங்கிருக்க விரும்பவில்லை. ஏன் அவ்வாறு பார்வதி? அது நான் அதை தாங்களே அறிவீர்கள். பிறகு ஏன் இந்த கேள்வி? மனைவியிடம் ஒரு கணவனுக்கு இதனை கூட கேட்க உரிமை இல்லையா? அதை நான் அறிந்திருக்கவில்லை. கார்த்திகேயனுக்கு நான் கதை கூறுகையில் நீ இங்கிருக்க ஏன் மறுக்கின்றாய்? தாங்களே சிந்தித்து பாருங்கள். ஒரு தாயின் முன்னிலையில் அவளது புதல்வனிடம் தாயின் காதல் கதையை கூறினால் அங்கு நான் இருக்க விரும்பவில்லை. கார்த்திகேயன் நமது புதல்வனாவான். இதை எண்ணி கர்வப்பட வேண்டும். நம் கதைகளை அறிய அவனுக்கு முழு உரிமை உள்ளது பார்வதி. நம் இருவருக்கும் இடையே இருக்கின்ற அன்பின் பெருமைகளை நம் கண்களில் காண விரும்புகின்றார். அதனால் நீ இங்கிருப்பது அவசியமா? எனது கட்டளையை எதிர்க்கும் துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியும் குமரா. அதன் காரணம்
நீ மகாதேவர் மற்றும் மகாகாளியின் புதல்வன். அவர்களின் புதல்வனை எதிர்ப்பதற்கு எந்த தேவர்களாலும் முடியாது என்ற எண்ணம் தானே? அப்படி இல்லை தேவேந்திரரே. ஏனென்றால் தவத்தில் இருக்கும் ஒருவரை தாக்குவது பாவம் மட்டுமல்ல, தேவர்களுக்கு எதிரான ஒரு செயலாகும். ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமக. தேவர்களின் சேனாதிபதி என்ற முறையில் தேவர்களை காப்பது மட்டும் என்னுடைய கடமை அல்ல தேவேந்திரரே, அவர்களை நல்வழிப்படுத்துவதும் எனது கடமையாகும். நாம் மகிஷாசுரன் மீது தாக்குதல் நடத்தலாம், ஆனால் அவன் தன்னுடைய தவத்தை முடித்த பிறகே. எனக்கு அனுபவம் அதிகம் உள்ளது குமரா. உன்னுடைய சாதுரிய பேச்சுக்களால் என்னை மயக்கிவிட முடியாது. என்னுடைய பேச்சை மீறி நான் ஒரு கோழை என்பதை நிரூபிக்க நீ விரும்புகிறாய் அல்லவா? நான் சூது மற்றும் பாவம் நிறைந்தவன் என்கிறாய். நீ தேவர்களின் சேனாதிபதியாகியும் நீ திருப்தி அடையவில்லை. நீ ராஜாவாக விரும்புகிறாய். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தேவேந்திரரே? என்னுடைய மனதில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை. உன் மனதில் என்ன உள்ளது என்பதை நான் அறிவேன் கார்த்திகேயா. என்னுடைய சிம்மாசனத்தை நான் தனியாக காத்துக்கொள்ள இயலும். உன்னிடமிருந்தும் அந்த மகிஷாசுரனிடமிருந்தும் எனக்கு உன்னுடைய எந்த உதவியும் தேவையில்லை. நான் தனியாளாக சென்று அந்த மகிஷாசுரனை அழித்து விடுவேன். அதனால் அவன் தவமும் நிறைவடையாது, அவன் வலிமை பெற்று தேவர்களை அழிக்கவும் முடியாது கார்த்திகேயா. என்னை மன்னிக்க வேண்டும் தேவேந்திரரே. தங்களை செல்ல விடாமல் நிச்சயமாக நான் தடுத்தாக வேண்டும். ஏனென்றால் முன்பே நான் கூறிவிட்டேன், தேவர்களை காப்பது மட்டும் என்னுடைய கடமை அல்ல என்று. தேவர்களை நல்வழிப்படுத்துவதும் என்னுடைய கடமைதான். நமக்கான அந்த கதையில் பார்வதியின் மீது சிவன் கொண்ட அன்பானது எப்பொழுது உருவானது? அந்த அன்பு க்ஷணங்களின் கதைகளை முற்றும் துறந்த சிவன் சங்கரனாகி இல்லத்திற்குள் நுழைந்த கதை. இந்த கைலாயம் முதன்முறையாக இல்லமானது. இந்த இல்லத்தின் கதையை கூறுகையில் கைலாயநாதருடன் கைலாய நாயகியும் இருப்பது அவசியமாகும் பார்வதி. அதுவே உச்சிதமாகும். தாங்கள் என்னை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் மகாதேவா. கார்த்திகேயனை பார்க்க கூட முடியாது என்கிறேன். பிறகு எப்படி கதையை கூறுவது? இருப்பினும் இது தங்கள் விருப்பம் என்றால் நான் இங்கு இருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். இல்லத்து அரசி இல்லத்தில் இருப்பதற்கும் நிபந்தனையா? அன்பு கொள்வதில் எந்த நிபந்தனையும் இருக்காதென்றெண்ணினேன். தாங்கள் இவ்வாறு எவ்வளவுதான் சாதுரியமாக என்னிடம் பேசினாலும் நிபந்தனை உள்ளது. கைலாய நாயகி உரைத்தால் நான் எவ்வாறு மறுக்க இயலும்? நிபந்தனை என்ன? அது என்னவென்றால், கதையை தாங்களே கூற வேண்டும். அப்படி கூறுவதை கார்த்திகேயன் கேட்க வேண்டும். நான் அங்கு அமைதியாக மட்டுமே இருப்பேன். நான் தங்களையோ கார்த்திகேயனையோ பார்க்க மாட்டேன். அதோடு இடையில் தாங்கள் எதுவும் என்னிடம் கேட்கவும் கூடாது. ஒன்றென்று கூறி 3 நிபந்தனைகளா? எனினும் அதனை ஸ்வீகரிக்கிறேன். அதில் நானும் வேண்டுகோள் விடுக்கலாமா? என்ன வேண்டுகோள்? வாக்கொன்றளிக்க வேண்டும். நீ என்னுடன் இங்கிருக்க வேண்டும். எங்கும் சென்றுவிடக்கூடாது. வாக்களிக்கிறேன். எனது நிபந்தனையை நிறைவேற்றுங்கள். என் வாக்கை நான் காப்பாற்றுகிறேன். அப்படியா? என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சிவன் மற்றும் பார்வதியின் புதல்வனை கொல்வதற்கு நேரிட்டாலும் நான் செய்வேன்.
இப்பொழுதும் தங்களை எச்சரிக்கிறேன் தேவேந்திரரை, செல்ல வேண்டாம். நான் தங்களை இதை செய்ய விட மாட்டேன். எங்கு சூதை கையாள வேண்டும், எங்கு பலத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் மிகவும் நன்றாக அறிவேன் குமரா. மகிஷாசுரனை அழிப்பதற்கு முன்பு நான் முன்னை அழிக்கப் போகிறேன். முடிந்தால் என்னை தாக்கு பாலகா. என்னுடைய கோபத்தை தூண்டாதீர்கள் தேவேந்திரரே. ஏனோ என் மனம் சஞ்சலம் அடைகிறது மகாதேவா. மகாதேவரின் புதல்வன் என்பதை அறிவேன். தாரகாசுரனை அழிப்பதற்காகவே பிறந்தவன் நீ. அதனால் நீ தேவேந்திரன் இந்திரனை தோற்கடிப்பாய் என்று அர்த்தம் கிடையாது. மீண்டும் தங்களை எச்சரிக்கிறேன் தேவேந்திரரே. என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. கார்த்திகேயனுக்கு ஏதேனும் ஆபத்தா? தங்களின் இந்நிலை கண்டால் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கிறது. என்ன அது? நடக்க இருப்பது தீமையே. அது நிகழ்வதற்குள் நாம் அதை தடுக்க வேண்டும். இல்லை என்றால் கார்த்திகேயன் அதர்மச் செயல் புரிந்தவனாகி விடுவான். நீ ஒரு வீரனை இல்லை. சென்று உன் அன்னையின் அரவணைப்பில் இரு. செல். தாரகாசுரனின் வதத்தை நீ தாயின் உதவியோடு தான் செய்தாய். உன்னை உன்னாலேயே காப்பாற்றிக் கொள்ள முடியாது பாலகா. தாய் செய்த கடமையின் பலனை இந்த பாலகன் அறுவடை செய்ய நினைக்கின்றான். மகாதேவன் மற்றும் மகாகாளியின் அங்கமானது இத்தனை பலவீனமாகும் என்பதை நான் அறியவில்லை. தேவேந்திரா, என்னுடைய சக்தியை இப்பொழுது நீ பார்க்க போகிறாய். கார்த்திகேயா, கார்த்திகேயா, என்ன காரியம் செய்து விட்டாய்? தாயே, தேவேந்திரர் தங்களை அவமதித்து விட்டார். தங்களின் அங்கத்தை பலகீனம் என்றார். நான் அவரை தடுக்க முயற்சித்தேன். ஒரு வீரன் மற்றவர்களை தாக்குவதற்கு கற்றுக்கொள்வதற்கு முன்பாக தன்னை கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ தவறிழைத்து விட்டாய் கார்த்திகேயா. தேவேந்திரனை ஏன் இவ்வாறு செய்தாய்? நீ என்ன செய்து விட்டாய் குமரா? நான் செய்ததை எண்ணி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. தன்னுடைய தாயை இழிவுபடுத்தினால் கார்த்திகேயன் பொறுமையை இழந்து விடுவான். கார்த்திகேயன் மீது நான் எல்லையில்லா அன்பு கொண்டுள்ளேன். ஆனால் மகாதேவா, என்ன இருந்தாலும் குற்றம் குற்றம்தானே. குமரன் தேவேந்திரனை கொன்றவன் என்ற முறையில் மட்டுமல்ல, அரசனை கொன்ற சேனாதிபதி என்ற முறையிலும் தண்டனைக்குரியவன்.
நீதியை தாங்களே வழங்க வேண்டும் தேவா. இல்லை மகாதேவா, கார்த்திகேயன் இவ்வாறு செய்வதற்கு சூழ்நிலைதான் காரணம். கார்த்திகேயன் ஒரு சிறுவன், தேவேந்திரன் அவ்வாறு செய்த. கார்த்திகேயன் நம் புதல்வன் என்ற முறையிலேயே நடந்து கொண்டான். ஆனால் இங்கு நான் தந்தை என்கிற முறையில் அல்ல, தேவேந்திரன் உயிர் துறந்ததாலேயே இங்கு வந்திருக்கிறேன். கார்த்திகேயன் மீது நானும் அன்பு கொண்டிருக்கிறேன். நாராயணரும் அவன் மீது பிரியம் கொண்டிருக்கிறார். எனினும் கார்த்திகேயனுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும்.